1MDB ஊழலில் ஈடுபட்டதற்காக கோல்ட்மேன் சாக்ஸ் எனும் முதலீட்டு நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட 290 கோடி அமெரிக்க டாலர் அபராதத்தின் ஒரு பகுதியை மலேசியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க அரசாங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் செலுத்தவிருக்கும் இழப்பீட்டின் ஒரு பகுதியை பெறும் உரிமை மலேசியாவுக்கு உள்ளது என தோட்ட மூலப்பொருள் அமைச்சரும் 1MDB சொத்து மீட்பு பணிக்குழுவின் தலைவருமான டத்து ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தெரிவித்தார். 1MDB நிதியை மீட்க அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகளை மலேசிய அரசாங்கம் பாராட்டுகிறது. எனினும் அவ்வாறு இதுவரை மீட்கப்பட்ட தொகை மலேசியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 450 கோடி அமெரிக்க டாலரை காட்டிலும் மிகவும் குறைவானதே என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நியூயார்க்கை தளமாக கொண்ட கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி வழக்கம் போல் வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். ஆனால் உலகை உலுக்கிய 1MDB ஊழலால் பெரும் பாதிப்பையும் கடன் சுமையையும் எதிர்நோக்கி உள்ளது மலேசியாதான். இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதனால் ஏற்பட்ட கடனை மக்களின் வரி பணத்தை கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் மலேசியா இருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் ரசாக் ஜோலோவின் உதவியுடன் நிறுவிய 1MDB மேம்பாட்டு நிறுவனத்தின் 650 கோடி அமெரிக்க டாலர் பங்கு பத்திரங்களை விற்க கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி உதவியது. அந்த சேவைக்காக சுமார் 60 கோடி அமெரிக்க டாலர்களை கோல்ட்மேன் சாக்ஸ் கட்டணமாக வசூலித்த வேளை மலேசியாவில் செயல்படும் அதன் கிளை வங்கி ஊழல் குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்டது. 1MDB நிறுவனத்தின் பங்கு பத்திரங்களை விற்றதன் வாயிலாக பெறப்பட்ட தொகையின் ஒரு பகுதி வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கும் ஷெல் நிறுவனங்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் வேளை ஜோலோ தலைமறைவாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.